நல்லா படிப்பேன், நல்லா சம்பாதிப்பேன், நல்லா அனுபவிப்பேன்னு சொல்லுறியா? இல்ல, என்னால முடிஞ்ச அளவுக்கு படிப்பேன், முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிப்பேன், ஆனா உன்னை மறக்க மாட்டேன். என்னை எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நிறைவேற்றுவதற்கு தான் அந்த திறமை, அதை நிறைவேற்றுவதற்கு தான் அந்த தாளந்து, அதை நிறைவேற்றுவதற்கு தான் அந்த கிருபை, அதை நிறைவேற்றுவதற்கு தான் அந்த சக்தி, அதை நிறைவேற்றுவதற்கு தான் அந்த வாய்ப்பு, அதை நிறைவேற்றுவதற்கு தான் எனக்கு இந்த கிருபை. சொல்லுவாயா? சொல்லுவாயா? அதை அறியலன்னா நீ ஆண்டவருக்கு ஆகாதவன். பவுல பாருங்க, நான் 2 வசனத்தை மட்டும் வாசிக்க விரும்புறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரத்துல அவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரத்துல பவுல் சொல்கிற இந்த வார்த்தைகளை பாருங்க. 23வது 24வது வசனத்தை வாசிக்கலாம். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். I don't care about my life. I know there is going to be trouble. I may not enjoy every as others. மற்றவர்களை போல எனக்கு அனுபவிக்க முடியாமல் போகலாம். But I was purchased for a purpose. கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே. என்னை ஆண்டவர் இத்தனை கிரயம் சொல்லித்திருக்கிறார். I may be a doctor, I may be an engineer, I may be a scientist, I may be an accountant, I may be a pastor, I may be an evangelist, whoever you are. Sir, தேவன் உன்னை பிடித்த நோக்கத்தையும் உன்னை இழுத்துக் கொண்டு வந்த நோக்கத்தையும் அறிந்து நீ நீருற்றண்டையில் நிற்கிறாயா? இன்றைக்கு அநேக ஊழியர்கள் கூட ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி, அதனால தான் கர்த்தர் இப்ப இப்படியே வச்சிருக்கிறார். அதனால அனுபவி, இங்கே அனுபவிச்சு அங்க கிடைக்காது. Listen, I'm not here to threaten you, sir. I want to give you the facts.